டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல எப்படி மாடித்தோட்டம் அதாவது டெரஸ் கார்டன் கிட்ட வந்து எப்படி கவர்மெண்ட் வெப்சைட்ல இருந்து அப்ளை பண்றது அப்படின்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். ரீசெண்டா நம்ம இன்ஸ்டாகிராம்ல இதை பத்தின ஒரு ரீல் போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 3,80,000 மக்கள் வந்து அதை பார்த்திருந்தாங்க. நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. ஸோ அந்த மக்கள் நிறைய பேர் வந்து அந்த லிங்க் எல்லாம் கேட்டிருந்தாங்க, எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் சில நண்பர்கள் வந்து அது எப்படி அப்ளை பண்றது வெப்சைட்ல போய் எனக்கு அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்டுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் எனக்காக வந்து அப்ளை பண்ண போறேன். ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து உங்களுக்காக காட்ட போறேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. உங்களுக்கு எப்படி தெளிவா இது அப்ளை பண்றது அப்படின்னு தெரியலன்னா நீங்க வந்து பாத்துக்கோங்க. நிறைய பேர் அந்த டார்கெட் லிமிட் ரீச்ட் அப்படின்ட்டு வருதுன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷனும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து கூகுள் போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து google.com போயிடுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா டெரஸ் கார்டன் கிட் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது போட்டிங்கனாலே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த லிங்க் வந்துடும். ஃபர்ஸ்ட் வர லிங்க்கை கிளிக் பண்ணுங்க. டைரக்டா அந்த அப்ளிகேஷனுக்கே போயிடும். இல்லைனா இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். அண்ட் அதில் போய் நீங்கள் வந்து இந்த லிங்க்கை வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஆதார் வந்து கேட்குது. ஆதார் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இது ஆதார் எல்லாமே நான் மாஸ்க் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பேர் என்ன, ஜெண்டர் அண்ட் என்ன கேட்டகிரி, மொபைல் நம்பர், ஏரியா டைப் என்ன மாதிரி, நகர்ப்புறமா இல்லை கிராமப்புறமா அப்படின்ட்டு. நான் சென்னை, ஸோ நகர்ப்புறம் தான் நான் கொடுத்தாகணும். அண்ட் சென்னை கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வட்டாரம் வந்து கேகே நகர் தான் கிட்டக்க. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேகே நகர் நான் செலக்ட் பண்ண உடனே எனக்கு டார்கெட் லிமிட் ரீச்டுன்னு வந்துருச்சு. ஸோ அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கொடுக்குறாங்கன்றதை பார்த்துக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பழச்செடி தொகுப்புகள்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் தொகுப்பு விவரங்களில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். பப்பாளி செடி, கொய்யா செடி, எலுமிச்சை செடி அது கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி விதைகள் வந்து தொகுப்புன்ட்டு. ஸோ தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய், வெண்டை, கீரை, அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் அப்படின்ட்டு இந்த காய்கறி விதைகள்லாம் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது பயிர் வகைகள் அப்படின்ட்டு மரத்துவரை, காராமணி, அவரை அப்படின்ட்டு இது கொடுக்குறாங்க. மாடித்தோட்டம் கிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பழச்செடி தொகுப்பு வந்து ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து அவங்க கொடுக்குறது. மானிய விலையில் வந்து கொடுக்குற விஷயங்கள் வந்து இதெல்லாம் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் லிமிட் ரீச்ட் அப்படின்னா இப்போ நான் செலக்ட் பண்ண ஏரியாவில் இதோட ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்லை எப்போ வரும்னு உங்களுக்கு தெரியல, இல்லை ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு இன்னும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிக்கல. இதில் ஏதோ ஒரு காரணத்தினால தான் இந்த டார்கெட் லிமிட் ரீச்டுன்றது வருது. இப்போது நான் கேகே நகர் செலக்ட் பண்ணாமல் இப்போ நான் திருவாமியூர் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு டெரஸ் கார்டன் கிட் மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் வந்து டார்கெட் லிமிட் ரீச்டுன்னு வருதுன்றதுனால மட்டும் உங்களுக்கு இல்லைன்றது அர்த்தம் கிடையாது. உங்கள் ஏரியாவில், அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு பிளாக்ல வந்து இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ நீங்கள் வேறு பிளாக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இங்கே அப்ளை மட்டும் தான் பண்ணுறீங்க. நிறைய நண்பர்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற விஷயம் வந்து என்னென்னா, இது நீங்கள் அப்ளை மட்டும் தான் இங்கே பண்ணுவீங்க, நேரில் தான் போய் வாங்கணும். ஓகேவா? கீழே தெளிவாகவே போட்டிருப்பாங்க. குறிப்பு: தங்களது விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டவுடன் தாங்கள் நேரில் பெற்றுக்கொள்ளவும். நம்ம வந்து அதை நேரில் தான் போய் வாங்கிக்கணும். இதை வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. முன்னாடி எப்படி இருக்கும் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. நம்ம நேரில் போய் டெரஸ் கார்டன் கிட் வேணும் அப்படின்னா ஃபோன் நம்பரும் பேரும் கொடுத்துட்டு வந்துடணும். ஆதார் கார்டு, ஃபோன் நம்பர், பேர் கொடுத்துட்டு வந்துடணும். அவங்க அந்த கிட் அவைலபிலிட்டி வந்துருச்சு அப்படின்னா ஃபோன் பண்ணி நமக்கு சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கல்ல, கிட்டுக்காக சொல்லிட்டு போயிருந்தீங்கல்ல, உங்களுக்கு கிட்டு வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸை இப்போ ஆன்லைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் 2 வாட்டி அலைய தேவையில்லை. போய் சொல்லிட்டு வரதுக்கு ஒரு வாட்டி, போய் வாங்கிட்டு வரதுக்கு ஒரு வாட்டின்னு வந்து பண்ண தேவையில்லை. அந்த ப்ராசஸ் ஆன்லைனில் இருக்குது. விண்ணப்பிக்கிற ப்ராசஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக வந்து விண்ணப்பிச்சிடலாம். போய் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு SMS மூலமாக வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நேரில் போய் நீங்கள் வாங்கிட்டு வரலாம். அப்போ வந்து வெறும் டெரஸ் கார்டனிங் கிட்ட மட்டும்தான் இருந்தது. இப்போ வந்து காய்கறி தொகுப்புகள், அதுக்கப்புறம் பழச்செடி தொகுப்புகள், பயிர் வகை தொகுப்புகள்ன்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து வெறும் மாடித்தோட்ட தொகுப்பு மட்டும் தான். ஆல்ரெடி நான் ஒரு தொகுப்பு வந்து நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அதை ஒரு டெமோ பர்பஸ்க்காக தான் ஆல்ரெடி பண்ணேன். பட் ஆனால் அதில் எனக்கு ஆடியோ கரெக்டாக வரல. அதனால திருப்பி உங்களுக்காக தான் திருப்பி நான் வந்து ரெக்கார்டிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துக்கணும். இதை பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக யாரெல்லாம் மாடித்தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து இது பயனுள்ளதாக இருக்கும். இது டோட்டலாகவே மானிய விலையில் கொடுக்குறாங்க. விலை விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயனாளிக்கு அதிகபட்சம் 2 தொகுப்பு வரை பயன்பட முடியும். அதாவது ஆதார் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
2 வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நான் 1 வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு தொகுப்பு வந்து திருப்பி அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இந்த கவர்மெண்ட் மாடித்தோட்டம் கிட்ல என்னென்ன வருது அப்படின்னா, செடி வளர்ப்பு பைகள், அதாவது க்ரோ பேக் வந்து பாத்தீங்கன்னா 6 கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 12 கிலோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கோகோபீட் கிடைக்குது. கிட்டத்தட்ட 6 வகையான காய்கறி வந்து விதைகள் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் அசோஸ்பெரிலியம் 300 கிராம், பாஸ்போபாக்டீரியா 300 கிராம், டைகோடெர்மா வெரிடி வந்து பாத்தீங்கன்னா 200 கிராம், வேப்பெண்ணெய் மருந்து, அதாவது வேப்பெண்ணெய் ஆயில் இருக்குல்ல, அது வந்து 100 ml. அதுக்கான ஒரு புக்லெட் மாதிரி வந்து கையேடு மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்ல வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இந்த கவர்மெண்ட் கிட் மூலமாவே நீங்க வந்து ஒரு ஸ்டார்டர் கிட்டா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்க டிபெண்டன்சி வந்து ஓரளவுக்கு கம்மி பண்ணும், உங்க ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணும். நிறைய இருக்குது, சைக்கலாஜிக்காவும் இருக்கு, உங்களுக்கு வந்து எக்கலாஜிக்காவும் இருக்கு. ஜோதிகா நடிச்ச ஒரு படமா வந்திருக்கு, அது நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணி மாடித்தோட்டம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு அந்த டைம்ல அது ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன் மூவியா இருந்தது. அந்த படம் மறந்துச்சு, யாருக்காவது இந்த படம் பேர் ஞாபகம் இருந்துச்சு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓரளவுக்கு நல்ல ஒரு கரெக்டா நீங்க மெயின்டைன் பண்றீங்க, நல்லா வளர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 30% உங்க காய்கறி தேவைகளை நீங்க வந்து உங்க மாடித்தோட்டத்துல இருந்தே எடுத்துக்க முடியும். இல்ல நீங்க வந்து ஒரு தோட்டம் வச்சிருக்கீங்க, வீடு தோட்டம் வச்சிருக்கீங்க, மாடித்தோட்டம் ஓரளவுக்கு நல்லா பராமரிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 50-60% வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வீட்டு தேவைகளுக்கான காய்கறிகளை வந்து ஓரளவுக்கு எடுத்துக்க முடியும். சில பேர் 100% பண்ண முடியாதான்னு கேட்பாங்க. பட் ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு பாசிபிலிட்டி கிடையாது. யாராவது பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எங்கள் வீட்டிலே கிட்டத்தட்ட வெங்காயம் தாங்க பெரிய, வெங்காயம் தக்காளி தாங்க பெருசு. தக்காளி கூட என்ன கேட்டிங்கன்னா எடுத்துடலாம், ஈஸி தான். மாடித்தோட்ட நண்பர்கள் வளர்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் தக்காளி வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான். வெங்காயம் தாங்க கஷ்டமான ஒரு காரியம். ஏன்னா நம்ம சாப்பிட்ற வெங்காயம் அளவுக்கு ரொம்ப கஷ்டம். நானே நோட் பண்ணுறேன். காலையில் ஒரு டிஃபன் பண்ண போனால் ஒரு சட்னியோ ஏதோ ஒன்று பண்ணுறோன்னா 2 வெங்காயம் போயிடுது. திருப்பி மதியம் சாப்பாடுக்கு சாம்பாருக்கு அதுக்குன்னு 2 வெங்காயம் போயிடுது. நைட்டு டிஃபனுக்கு 2 வெங்காயம் போயிடுது. 6 பெரிய வெங்காயம் அப்படின்னாலே ஒரு நாளைக்கு 1 கிலோ வெங்காயம் கிட்டத்தட்ட போயிடுது. 30 நாளைக்கு 30 கிலோ வெங்காயம் மினிமம் ஆயிடும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா 30ங்கிறது 40 கிலோவுக்கு வரைக்கும் போகும். சில நேரத்தில் வந்து வெங்காய பஜ்ஜி சாப்பிடணும்னு நினைக்கிறோம், இல்லை வெங்காய பக்கோடா சாப்பிடணும்னு நினைக்கிறோம், இன்னும் அதிகமாகவே போயிடும். ஸோ அதனால் வெங்காயம் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் தான். ஸோ வெங்காயம், உருளைக்கிழங்கு மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபேக்டர். மற்றபடி நீங்கள் வந்து பொரியல் காய்கறிகள் ஓரளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மற்ற காய்கறிகள் ஓரளவுக்கு எடுக்கலாம். கீரை வகைகள், எல்லா கீரை வகைகளும் சூப்பராக வளரலாம். கீரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீரைக்கு மட்டுமாவது நீங்கள் வந்து மாடித்தோட்டம் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கிட்டு வந்து அதனால வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் சமர்ப்பிக்கிறேன். ஸோ இதை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தங்களது விண்ணப்பம் பெற்றுக்கொள்ளப்பட்டது, பதிவு என்னன்ட்டு ஒரு எண்ணை கொடுத்துருவாங்க. ஸோ எஸ்எம்எஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்ததுக்கப்புறம், அதாவது இந்த கிட்டு வந்து வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு பரிசீலிக்கப்பட்டு அவங்க அதை ஓகே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லி எஸ்எம்எஸ் மூலமாக வந்து வாங்கிக்கோங்க அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம போய் அந்த கிட்டை வந்து வாங்கிட்டு வர வேண்டியது தான். ஸோ நான் 2 கிட்ட அப்ளை பண்ணியிருக்கேன். 2 கிட்டும் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து அதை அன்பேக் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குங்கிறதையும் நான் காட்டுறேன். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இன்ஸ்டாகிராமும் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் போன்ற விஷயங்களையும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதில் டேரெக்டாக என் கூட வந்து நீங்கள் சேட் பண்ண முடியும். அண்ட் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ள இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.